தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது நிலையிற் கட்டளைகளை கடைபிடிக்குமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அத்தோடு நிலையிற் கட்டளை தவறாக பயன்படுத்துவது குறித்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பல கட்சி தலைவர்கள் தொடர்பில்லாத கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நிலையிற் கட்டளைகளை மீறியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நிலையிற் கட்டளை 27 கீழ் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளும் நாடாளுமன்ற நடைமுறைக்கு கண்டிப்பாக இணங்க வேண்டும் எனவும் சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள நுவரவெவ வனப்பகுதிக்கு சொந்தமான நிலங்களை சுமார் 712 அரசியல்வாதிகள் கையகப்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நீச்சல் குளங்களுடன் கூடிய வீடுகள் மற்றும் விருந்தகங்களை அவர்கள் கட்டியுள்ளனர் என்று பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிலங்களை கையகப்படுத்துவது அண்மை காலமாக ஒரு அரசியல் விளையாட்டாக மாறிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னைய அரசாங்கத்தில் இருந்த சில அமைச்சர்களும் இந்த அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர் என்று பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பல மருத்துவமனைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக கூறினார். மருத்துவமனைகள் அதிக எண்ணிக்கையிலான மருந்துகளின் பற்றாக்குறை குறித்து முறையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் உப்புக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு தொகை இன்றிரவு இலங்கைக்கு வரவுள்ளதாக வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நாட்டுக்கு 3050 மெட்ரிக் டன் உப்பை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டின் மாதாந்திர உப்பு தேவை 15000 மெட்ரிக் டன் என்பதுடன் ஆண்டு தேவை 1,80,000 மெட்ரிக் டன்னாகவும் உள்ளது. முன்மொழியப்பட்ட புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. புதிய சட்ட மூலத்துக்கு அமைய முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபையை 12 தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் அனைத்து துறைகளிலும் உள்ள தொழிலாளர்களினதும் அடிப்படை சம்பளத்தை 27,000 ரூபாவாகவும் அடிப்படை தினசரி சம்பளத்தை 1800 ரூபாவாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பானது அரசாங்கத்தினால் நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை 9,500 ரூபாவாகவும் குறைந்தபட்ச தினசரி சம்பளத்தை 380 ரூபாவாகவும் அதிகரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் சென்ற வாகனம் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 இராணுவத்தினர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பாறை மகா ஓயாவிலிருந்து மின்னேரியா நோக்கி சென்ற மின்னேரியா பீரங்கி பயிற்சி பாடசாலையைச் சேர்ந்த டிபெண்டர் ரக ஜீப் வாகனம் நேற்று இரவு 10:30 மணியளவில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 வீரர்களை புலனறுவை மருத்துவமனையிலும் மீதமுள்ள 3 மணம்பிட்டிய மருத்துவமனையிலும் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த ஆண்டு மே மாதத்தின் முதல் 18 நாட்களில் 80,421 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதத்தின் குறிப்பிட்ட நாட்களில் 27,036 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 33.6% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கம்பகம் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நாளை நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. அதன்படி நாளை காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை 10 மணி நேரத்துக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேலியகொட, வத்தலை, யாயில, கட்டுநாயக்க, சீதுவ நகரசபை பகுதிகள், களனி, பியகம, மகர, தொம்பே, கட்டான, மினுவாங்குட மற்றும் கம்பகா பிரதேச சபை பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும். எனவே அந்த பகுதிகளைச் சேர்ந்த நுகர்வோர் தேவையான நீரை சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் கொழும்பிலிருந்து வந்த அரசு பேருந்து வேன் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி வந்த அரசு பேருந்தானது கிளிநொச்சி உமையாள்புரத்தில் வேன் ஒன்றை முந்தி செல்வதற்கு முயற்சித்த போது விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தின் போது பேருந்து மற்றும் வாகனத்தில் வந்த எவருக்கும் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து பயணிகள் பேருந்துகளுக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மின்னணு டிக்கெட்டுகளை வழங்குவது கட்டாயமாகும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் பேருந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் கார்களின் பின்னிருக்கைகளில் பயணிக்கும் பயணிகளும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்துகளில் உள்ள தேவையற்ற அலங்காரங்களும் அகற்றப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். கைதடி முதியோர் இல்ல முன்பாக இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். இந்த விபத்து நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கைதடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 79 வயதான சச்சிதானந்தம் என்ற முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கைதடி முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த மேற்படி முதியவர் 5 நாள் விடுமுறையில் தனது சொந்த இடமான வண்ணார்பண்ணைக்கு செல்ல முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது யாழில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலே முதியவர் மரணமடைந்துள்ளார். மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நானோயாவுக்கும் அம்பேவளவிற்கும் இடையில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளமையினால் தொடருந்து சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. கல்கிசை பகுதியில் அண்மையில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிசை ஓடியன் பகுதியில் வைத்து கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த கொலைக்கு ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெஹிவளை ஓபன் பிளேஸ் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இனிகொடவில ரயில் கடவையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் 7 பேர் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனிகொடவில ரயில் கடவை வழியாக ரயில் ஒன்று பயணித்த நிலையில் ரயில் கடவை மூடப்பட்டுள்ளது. இதன் போது 2 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கொள்கலன் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது மோதியது. பின்னர் அந்த வேன் முன்னால் இருந்த எரிபொருள் பவுசர் மீது மோதியது. இந்த விபத்தில் வேன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.